பசியில்லா சமுதாயம் படைத்திடுவோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் எந்த காட்சியோட சார் முடிவடையுது? அது ட்ரெய்லர்லயே இருக்கு. இப்போ ட்ரெய்லர்ல பாக்குறப்ப ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இருந்தது இதுவரைக்கும் விவாதமாயிட்டு இருக்குது என்னன்னா சார், ஆதித்த கரிகாலனை கொன்றது யாரு? எல்லாரும் எழுதிருக்காங்க. நீலகண்ட சாஸ்திரி படி, சகாசிவ பண்டாரத்தார் படி, மாராச மாணிக்கிறார் எழுதிருக்கிறாங்க இந்த கொலை என்ன. நீங்க நடிச்சிருக்கீங்களா சார் படத்துல? இல்லை. ஏன் நடிக்கல? இது அப்படியே திரும்பி சார்கிட்ட கேளு. மணிரத்னம் சார் இல்லாத ஒண்ணு வரவே இல்லை. இருக்கிறது தான் இருப்பது பண்ணிருக்கீங்க. உங்கள் கண்களுக்கு புலப்படாதது அல்லது நீங்கள் பார்க்க விரும்பாதது, அந்த மாதிரி விஷயங்கள் மேலே வரும். இந்த நாவலில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் என்ன மாதிரியான கதாபாத்திரம் அப்படின்றத ஆசிரியர் தான் நமக்கு சொல்லுவார். நீங்கள் படிச்சுட்டு தனியாக உட்காந்து கற்பனை பண்ணுறத நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. வந்தியத்தேவன் வந்து நந்தினியை பற்றி யோசித்தான், அவனுக்கு ஒரு முகம் அப்படி தெரிஞ்சது. குந்தவையை பற்றி யோசிக்கும் போது இப்படி தெரிஞ்சது. அவரை பார்க்கும்போது தான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு நம்ம இது பண்ணோம். உன் வயசை திருப்பி போட்டால் அவர் வயசுன்னா நீ நிற்க முடியாது பக்கத்தில். மணி சாரோட உழைப்பு வெற்றியை கொடுக்கும்னு நான் நம்புறேன். விகடனர்களுக்கு அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலை வந்து எல்லாரும் படமாக்கணும்னு முயற்சி பண்ண காலகட்டத்தில் அதை நாடகமாக்கி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவர் தான் நம்ம கூட இருக்கிற இளங்கோ குமரவேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சிறந்த நடிகர், நாடக ஆசிரியர், திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் தான் சார். திரைக்கதை ஆசிரியர் பண்ணிட்டு இருக்கீங்க. மணிரத்னம் சார் கூடயும் படம் முழுக்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. பொன்னியின் செல்வன் எவ்வளோ டைம் சார் நீங்கள் படிச்சிருப்பீங்க? 3 வாட்டி படிச்சேன். அந்த படமா எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க மணிரத்னத்துக்கு போனீங்கன்னா மணிரத்னம் உங்ககிட்ட வந்தாரா? சிவா ஆனந்த் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் வாங்க சார், உங்களை பார்க்கணும்னு சொன்னார். ஏன்னா அது முடியாது, ரூமராக தானே வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ் எதுவும் ரிலீஸ் கொடுக்கல, நாங்கள் பண்ணுறோம். ஸோ அப்போ அவர் சொன்னார், இந்த பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, வாங்க. எப்போ சார், எப்போ நடந்தது இந்த காலகட்டம்? இது வந்து 18 அக்டோபர். ஓகே. ஸோ அவரை நான் சந்தித்தேன் முதல் தடவை. எனக்கு நம்ம ஒரு படத்தை மௌனராகத்தில் தான் காலேஜில் அதான் ஃபஸ்ட்டு மீட் உங்களுக்கு மணிரத்னம் கூட. பகல் நிலவுலேருந்து நம்ம எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு சின்ன தயக்கம். என்ன சரி போய் உட்காந்தேன். ஒன்றும் ரொம்ப எப்போ அவர் சொன்னார், ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஏற்கனவே இதை பண்ணிட்டீங்க. ஸோ சரி சார். ஸ்டேஜ் பிளே பார்த்துருந்தாரா மணிரத்னம்? இல்லை, பார்க்கல. பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க அது கோர்வையாக இருந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு சிவானந்த் அவர் பார்த்துருந்தாரா? இல்லை, அவரும் பார்க்கல. இவர் சொல்லவும் அவர் என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படி தான் அது ஆரம்பிச்சது. அப்புறம் நான் சிவானந்த் கிட்ட டைம் கேட்டேன். எனக்கு வந்து சார் கூட டெய்லி ஒரு 1 hour, ஏன்னா என்னால் என்ன முடியும்னு சாருக்கு தெரியணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா பெட்டர். சார் என்ன வர சொல்லுங்கள். டெய்லி ஒரு 1 மணி நேரம் காலையில் 10 to 11 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் அதை எப்படி பார்த்தேன், நாங்கள் என்ன செஞ்சோம், முதல் பாகத்தில் என்ன, 2வது பாகம் என்ன, எல்லாம் நான் என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு என்னுடைய ஸ்கிரிப்டையும் நான் அவருக்கு அனுப்பினேன். இதுதான் சார் நான் பண்ணேன். ஸோ மிக ஒரு திறமையான கலைஞர் வந்து இந்த படைப்பை செய்ய போகிறாருன்னா எல்லாத்தையும் நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அது போய் கொடுத்துட்றது தானே. நீங்கள் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி சார், இப்போ நாடகம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்ப சினிமா துறையிலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லா கான்டாக்டுமே இருக்குது. அதையும் நீங்கள் படம் பார்க்கணும்னு முயற்சி பண்ணவே இல்லை? இல்லை, நான் அதுக்கு முயற்சி பண்ணல. ஆனால் அது சீரியலாக பண்ணுறதுக்கு எனக்கு 99லேருந்தே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அது அதே மாதிரி போகலாம், ஏன்னா அவர் சீரியலாக தானே எழுதினார். ஓகே ஓகே. அது எல்லாமே அந்த லெங்க்த்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது சின்ன ஒரு 2 பக்கம்லாம் கிடையாது, எல்லாம் பெருசாக தான் போய் முடியும். மணிரத்னம் சார்கிட்ட டெய்லி 1 மணி நேரம் கேட்டீங்க, நீங்கள் பண்ண அந்த எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அவர் சொன்னார், வாங்க நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு கேரக்டர், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன், இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்குமே இந்த நடிகர் தான் நடித்தா சூட் ஆகும் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களா, இல்லை ஒவ்வொருத்தரையும் ஆடிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் முடிவு பண்ணீங்க? இல்லை, சார் அதை முடிவு பண்ணி வச்சுருந்தார். காஸ்டிங் வந்து அவர் தான். சரி, நம்ம எல்லாரும் நீங்கள் என்ன நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷ் லிஸ்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். இது சார் தான் டிசைட் பண்ணார். மெயின் காஸ்ட்டை தான் அவர் ஆல்ரெடி நான் போகிறதுக்கு முன்னாடியே அதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிது. ஏன்னா அது ஆல்ரெடி நாவல் இருக்குல்ல, இந்த லொக்கேஷன் பார்க்குறதோ, யாரை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலான்றதோ, அதெல்லாம் அந்த வேலைகள்லாம் பேக்ரவுண்டு இது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டு தப்பு. ஓகே ஓகே. அதனுடைய பிகினிங் ஸ்டேஜ்னா நான் போன ஒரு 2-3 மாதத்தில் லொக்கேஷன் பார்க்க போயிட்டாங்க. ஓ ஓ ஓ சார், அந்த நாவல் வந்து ரொம்ப எமோஷன்ஸ் தான் நிறையா இடத்துல இருக்கும். ஃபுல் நாவலுமே எமோஷன்ஸ் தான் ஃபுல்லாக. அந்த அவர் வர்ணிக்கிறதுல அப்படி தான் அமைதி புரிஞ்சிக்க முடியும். இந்த படத்தில் காட்சிப்படுத்துறதுல எவ்வளோ சிரமம் இருந்தது? இந்த நாவலில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் என்ன மாதிரியான கதாபாத்திரம் அப்படின்றத ஆசிரியர் தான் நமக்கு சொல்லுவார்.
வந்தியத்தேவன் வந்து நந்தினியை பற்றி யோசித்தான், அவனுக்கு முகம் அப்படி தெரிஞ்சது. குந்தவையை பற்றி யோசிக்கும் போது இப்படி தெரிஞ்சது அப்படின்னு அவர் தான் அதை பற்றி சொல்லுவார். இப்போ நான் அவனை உட்கார வச்சுட்டு நான் என்ன வாய்ஸ் ஓவராக கொடுக்க முடியும்? அந்த கதாபாத்திரம் அவன் மூலமாக எங்கெல்லாம் வெளிப்படுதோ அங்கெல்லாம் அதை வைக்கும்போது அவனுடைய தன்மைகள் வெளியே வந்துடும். அப்படி தான் திரைக்கதை அமைஞ்சிடும், அப்படி தான் நாடகமும் அமைக்கப்படும். நான் வேறு மீடியம் இல்லையா? நீங்கள் படிச்சுட்டு தனியாக உட்காந்து கற்பனை பண்ணுறத நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. அது யுக்தியே கிடையாது. உங்கள் கற்பனையை எங்களது நடிகர் எந்தெந்த வசனங்களின் மூலமாக மேட்ச் பண்ணாருன்றது தான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒத்துக்காமல் போனாலும் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றதுக்கு காரணம் அதுதான். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. நான் நினச்ச பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது, அது அவசியமும் இல்லை. புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அந்த இடங்கள் எல்லாமே சார் எமோஷன்ஸ் கூட ஓகே, பட் இடங்கள் அவ்வளோ இடங்கள் இருக்குல்ல, அவர் வர்ணித்த இடங்கள் இப்போ ட்ரெய்லரில் பார்க்குறப்ப ஓரளவுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. இல்லைன்னா பொன்னியின் செல்வன் வந்து அந்த புத்த அவங்கெல்லாம் போய் பதவி ஏற்றுக்கோன்னு சொல்கிற இடத்துல அந்த இடம் பார்க்குறப்ப ட்ரெய்லரில் அந்த காட்சியை பார்க்குறப்ப ஆஹா ஓகே, கல்கி நிலை இருந்தாரோ அது 90% மேட்ச் பண்ணுற அளவுக்கு தான் அந்த இடம் இருந்தது. அந்த எல்லா இடங்களுமே அந்த அளவுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கா? கண்டிப்பாக பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து அந்த குகை இருக்குல்ல, தாய்லாந்தில் ஷூட் பண்ணது. அதான் முதல் தடவையாக அங்கே ஷூட்டிங் நடக்குது அந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதில் வாட்டர் இருந்தது, அதெல்லாம் இது பண்ணி அந்த இடத்துல தான் அவர் பண்ணார். ஒவ்வொரு காட்சியும் இல்லைன்னா முக்கியமான காட்சிகள் இல்லையா? பொன்னியின் செல்வன் ஏன் பின்னாடி தியாகம் பண்ணான்றதுக்கு முன்னுதாரணம் தான் அந்த காட்சி. வலிய வர்ற இதை வந்து வேணான்னு சொல்லுவார். ஆமாம். ஸோ எல்லாம் அதுக்கு என்ன இருக்கணுமோ அந்த ஸ்கேலும் எல்லாம் அவர் வச்சார். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு அந்த இடம் இருக்கணும் இல்லையா, அந்த தகுதி இருக்கிற மாதிரி தெரியணும் இல்லையா, அந்த அளவுக்கு அவர் திங்க் பண்ணி தான் அதை வச்சார். ஸோ அது வந்து அந்த அக்கறை எல்லா இடத்துலையும் இருக்குது. மணி சாரோட உழைப்பு வெற்றியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கெங்கெல்லாம் சார் ஷூட்டிங் நடந்தது? இலங்கையெல்லாம் தாய்லாந்து அது மேட்ச் பண்ணி, இங்கே சில காடுகள் அப்படி மேட்ச் பண்ணாங்க. கடல் பாண்டிச்சேரி பக்கத்தில், அப்புறம் ஹைதராபாத் செட்டு எல்லாமே செட்டு தான். அந்த அரண்மனைகள் எல்லாமே அந்த செட்டு தான். ஆமாம். சில இடங்கள் வந்து ரியல் லொக்கேஷன், ஒரு நார்த்தெல்லாம் போய் ஷூட் பண்ண, அங்கெல்லாம் நான் போகல. நான் தாய்லாந்து ஷூட்டிங் மட்டும்தான் போனேன். ஓகே ஓகே. ஏன்னா ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்றதுக்காக அவர் சிவா இல்லை வாங்க பெரிய மாற்றங்கள், மீதி நடிகர்களுக்கும் இயக்குனருக்கும் நடக்கிற மாற்றங்கள் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அது நிச்சயம் வளர்ந்து தான் போகும். அவர் அப்போவே சொன்னார், இந்த வந்து மிக நிறைய பொருட்செலவு நம்ம செய்ய போகிறோம், எடுத்து வெளியே வைக்கிறதுன்றது இல்லாமல் நம்ம பேப்பர்லேயே எவ்வளோக்கு எவ்வளோ அதை குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் அதை அங்கேயே எடிட் பண்ணியாச்சு. பேப்பர் ஒர்க்லையும் எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. அதையும் மீறி நிறைய நடந்தது. மீனிங் அதில் வரதானே செய்யும். ஆமாம், அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப தான் ஒரு சண்டை எடுக்கிறாங்க, பாட்டு எடுக்கிறாங்க, நடிகர்கள் நடிக்கிறாங்க, அவங்க எடுக்கிற நேரம் அது எவ்வளோ அழகாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அந்த வேலையை அது முடிஞ்சிடாது. நம்ம எழுதணுமோ அது அப்படி கிடையாது, அது பெரிய ப்ராசஸ். அது ஏன்னா அவ்வளோ பேர் இன்வால்வ், எல்லாமே பெரிய டெக்னீஷியன்ஸ். எவ்வளோ நாள் சார் மொத்தமாக ஷூட்டிங் நடந்துச்சு? எத்தனை ஷெட்யூலாக நடந்தது? எத்தனை ஷெட்யூல்ன்றது என்னால் பின் பாயிண்ட் பண்ண முடியல. பட் டோட்டலாக 140 நாள் 2 படம் எடுத்தார். 2 படமும் முடிச்சாச்சு, 2 பார்ட்டுமே முடிச்சாச்சு ஷூட்டிங். மேபி ஒரு 2 செகண்ட் பார்ட்டுக்கு ஏதாவது சிலது தேவைப்படலாம், எடுக்கலாம். அது கூட ரொம்ப ரொம்ப நாட்கள்லாம் இருக்காது. இப்போ சண்டை காட்சிகள் பற்றி சொல்கிறப்ப சார், இப்போ பொன்னியின் செல்வன் படித்தவங்க எல்லாருமே இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இன்ச்சாக தான் பார்த்துருப்பாங்க, நம்ம படித்த காட்சிகள்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதில் முக்கியமாக என்னென்னா வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வனும் கடலில் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. பட் நாவலில் அப்படி காட்சியே இல்லை. அவர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா, அந்த கடலை தத்தளிக்கிறப்ப வந்தியத்தேவனை போய் காப்பாற்ற தான் போவார். அப்போ வந்தியத்தேவன் மட்டும் தான் அந்த படகுல இருப்பாப்புல. பட் ஆனால் இதில் 2 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. இப்போ நிறைய இது மாற்றி பேர் யார் கூட போடுறாங்க, அங்கே இருக்கிற எதிரிகள் போடுறாங்க, யார் கூட போடுறாங்க. கொஞ்சம் நாவலில் பின்னோக்கி போனீங்கன்னா, அந்த இலங்கையிலேருந்து அவர் போகும்போது ஒரு அரேபிய கும்பல் தான் வந்து சோழ நாட்டு கப்பலை உடச்சி கப்பலை எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், அவங்க பொன்னியின் செல்வன் போயிட்டாரான்னு இவர் போய் மாட்டுவார் வந்தியத்தேவன். அப்புறம் ரவிதாசனும் இவங்களும் சேர்ந்து அந்த அரேபியக்காரங்களை கொண்டு அந்த கப்பலில் போவாங்க. ரவிதாசன்லாம் இருப்பான். புயல் அதிகமானவுடனே அவங்க இறங்கி போயிடுவாங்க. அரேபியர்களுடன் சண்டை போட்ட ஆபத்துதவிகள் இப்போ வந்தியத்தேவன் கூடயும் பொன்னியின் செல்வன் கூடயும் சண்டை போடுறாங்க. லைட்டாக மாற்றிருக்காங்க. மாற்றலை, அது உள்ளே இருக்க ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கும். ஒரு சினிமாவில் இவ்வளோ நேரம் நம்ம ஒருத்தரை காட்டிகிட்டே ஒரு குரூப்பை வில்லன் இவங்க பண்ண போகிறாங்கன்னு, அப்போ அவங்க தானே அதை நிகழ்த்தணும். அதில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அதை அங்கே கொண்டு வந்து புகுத்துனா இவங்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி ஆபத்து உதவிகள் அங்கே முதல்ல போயிட்டாங்கல்ல. இப்போ அவங்க ஏதோ ஒன்று செய்யணும்ல. நாவலில் இருக்கிறது வந்து அது நெடுங்கதை, அது போயிட்டே இருக்கும். அது 1 வருஷத்துக்கு மேலே அவர் எழுதியிருக்காரு. அந்த இலங்கையில் வரதெல்லாம் முள்ளமாக
ஸோ அங்கே வந்து ஊமை ராணிக்கு முக்கியத்துவம் அது அங்கே போகும், இங்கே வரும், இப்படி நிறைய இருக்குது. அதில் நம்ம சித்தரித்த கதாபாத்திரங்கள் வந்து ஒன்றோட ஒன்று சந்திக்கணும், அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டு இருக்கணும். அப்போ இது ஒரு மிக சிறப்பான ஒரு சண்டை காட்சியாக அமையும். அந்த பாசிபிலிட்டிக்காக உள்ளே இருக்க விஷயங்களை ஒன்று சேர்த்தோம். ஏன்னா சிங்கள மன்னராக அவர் ஆல்ரெடி போய் ஒளிஞ்சின்னு இருக்காரு. சிங்கள வீர அந்த பக்கம் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அதுக்குள்ளே. நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி பல இடங்கள்லையும் மாற்றப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அதான் இந்த மாற்றப்பட்டிருக்குன்றது வந்து நான் மறுக்கிறேன். இம்ப்ரவைசேஷன் சொல்லுவோம் நாங்கள். ஓகே. அதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதுக்கு உள்ளே இருக்குது. இப்போ கரிகாலன் போர் வெறி கொண்டவர், வந்தியத்தேவன் யோசிப்பார் இலங்கை வந்தோன்னே, பொன்னியின் செல்வன் இப்படிலாம் சேவை பண்ணுறாரு, இதான் நம்மால் வந்திருந்தா இது மண்ணோட மண்ணாகி எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது, பொட்டல் கடை ஆயிருக்கும் அப்படின்னு அவர் நினைப்பார். இப்போ இந்த சீனில் வந்து உங்கள் இப்போ கேமரா பக்கம் திரும்பி ஆக்சுவலாக ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் படிக்கும் போது இப்படி இருந்தது நான் சொல்ல முடியுமா? அப்போ கரிகாலன் வந்து சண்டை போடணும், அப்போ அதை காட்டணும், காட்டினா தான் சினிமாவாகும். அவரது புனைவில் உள்ள இருக்கிற விஷயங்களை ஹைலைட் பண்ணிடும். ஓகே. அப்போது ஒரு பக்க வசனம் அவரை பற்றி சொல்கிறது அங்கே தெரிஞ்சிடும். அவர் ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக அந்த 3 வருஷத்து கதை என்னன்றது ஒரு வார்த்தையில் வந்துடும். எங்கே வரணுமோ அங்கே அது கரெக்டாக வரும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாருக்கு? படித்தவர்களுக்கு. படிக்காதவங்களுக்கு அது ஒரு சீன், ஏன் இவன் இப்படி சொன்னான், இதுக்கு என்ன காரணம்னா அவன் தொடர்ந்து வருவாங்க. அப்போ அவர் பொறுப்பை ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது அவனை ஃபாலோ பண்ணி வரும், பிளாட் கரெக்டாக வந்துடும். புரியுதுங்களா? புரியுது புரியுது புரியுது. இல்லாத ஒன்று வரவே இல்லை, இருக்கிறது தான் இருப்பது பண்ணியிருக்கீங்க. உங்கள் கண்களுக்கு புலப்படாதது அல்லது நீங்கள் பார்க்க விரும்பாதது, அந்த மாதிரி விஷயங்கள் மேலே வந்து. ஏதாவது கேரக்டர் தூக்கியிருக்கீங்களா? நாவல் இருக்க கேரக்டரை ஏதாவது கட் பண்ணி வீசி எரிஞ்சிருக்கீங்களா? வீசிலாம் இல்லை, அவங்களா வழுக்கின்னு வெளியே போயிட்டாங்க. அந்த கட்டமைப்பில் அப்படி சக் சக்குன்னு வெளியே வந்தது, அப்படியே நழுவி விழுந்துடுது. சில எந்த கேரக்டர் சார் அப்படி நழுவி விழுந்துச்சு கீழே? இன்னும் 15 நாள் வெயிட் பண்ணி நீயே பாரு, கண்டுபிடிச்சி சொல்லு. அது தெரியாது, ரொம்ப மைனர் சின்ன சின்ன கேரக்டர். ஓகே ஓகே. ஆக்சுவலி அந்த நாவலில் நந்தினிங்கிற கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கும். அவங்க தான் பல்வேறு கெட்டப்பில் வர மாதிரி இருக்கும் அந்த இதில். நாவலில் ஊமை ராணியாக வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஊமை ராணின்றது நந்தினியோட இது அம்மானு வரும் கதையில். ஒரே தோற்றம் கொண்டவளா இருப்பாங்க. அதுக்காக பல ஒரே ஆள் எப்படி பல கெட்டப்பில் போட்டு. பழுவூர் ராணின்றது வந்து நந்தினி பழுவேற்றையரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இளையராணி ஆகிறாங்க அப்படின்னு தான் அந்த நாவல். ஸோ அப்படி தான் பெரும்பாலும் வந்து எந்த முக்கிய கதாபாத்திரமும் விட்டு போயிடல. நீங்கள் நடிச்சிருக்கீங்களா சார்? ஏன்னா நாடகத்தில் உங்கள் நடிப்பை பார்த்து நிச்சயம் எல்லாருமே வெந்திருப்பாங்க. அந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தில் ரவிதாசனாக நடிச்சிருந்தீங்க. படத்தில் என்னவா நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நான் 2 வருஷம் பார்த்தேன் சார். 2 வருஷம் பார்த்தேன் சார். இப்போ தொடர்ந்து போடுதீங்கன்னா வருஷம் பார்த்துருப்பேன் சார் நான். அதை மகிழ்ச்சி சொல்லு, பார்க்குறவங்ககிட்ட சொல்லு. நீங்கள் தான் இனிமேட்டு போகிறீங்களா இல்லைங்கிற டவுட்ல இருக்கீங்க. நல்ல இதோட அதே மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தால் போடலாமே. நிச்சயம் சார். நீங்கள் நடிச்சிருக்கீங்களா சார் படத்தில்? இல்லை. ஏன் நடிக்கல? இது அப்படியே திரும்பி சார்கிட்ட கேளு. மணிரத்னம் சார்கிட்டயா? இல்லை, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன், நான் ஏன் நடிக்கலன்னு. ஜெயமோகன், மணிரத்னம் கூட என்னோட பேர் வருதுன்றது எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு விஷயமா இருந்தது. அதனால ஆனால் அந்த குறை இருக்க அவங்க மனசுக்குள்ளார நடிக்காம விட்டுட்டோமே. இன்னும் ரஜினியே வந்து லைட்டா நடிச்சிருந்த எந்த கேரக்டர் சார் நடிச்சிருப்பீங்க? அதெல்லாம் எதாவது சின்ன எதாவது தான் வந்து இங்கே எல்லா இதுக்குமே மிகப்பெரிய நடிகர்கள் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் படம் பார்த்தீங்களா சார் பொன்னியின் செல்வன்? சில நேரங்களில் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக முடிஞ்சு நான் இன்னும் பார்க்கல. அதாவது ஆர்ஆர்லாம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி பார்க்கல. டப்பிங்க்கு முன்னாடி, டப்பிங் போது சில விஷயங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கிறத அந்த காட்சியில் பார்க்கும்பொழுதே புரிஞ்சிக்க முடியுது. உங்களை கவர்ந்தவங்க யார் அந்த இதில்? மணிரத்னம் சார். இதெல்லாம் வந்து இப்படிலாம் சொல்ல முடியாது சார். 4:30 மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகி உண்டு, கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து நின்றுறாங்க. அந்த இடத்துல கேமரா மவுண்ட் ஆகிட்டு ஜிப்பில் போட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் ட்ராக் போட்டு எல்லாம் ரெடி. லைட் இஸ் கம்மிங், வாங்க எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அங்கே ஒரு மாயாஜாலம் போல் எல்லாரும் இறங்கி வேலை செய்கிறாங்க. சத்தமே இல்லை, இந்த அமைதி அங்கே இருக்கும். அப்படி இருக்கும் ஷூட்டிங். அதுக்குள்ளே குதிரை இங்கே ஓடும், இங்கே வரும், அப்படி முடியும் இங்கே, அந்த மாதிரி. அவர் உட்காந்து இப்படி மானிட்டர் இதெல்லாம் பண்ணி நான் ரொம்ப முக்கியம் என்னென்ன மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டு ஓகேன்னா எழுச்சிடுறாரு. இந்த அடுத்த ஷாட் போயிடுறாரு. அப்படி ஒரு வேகம். அந்த வேகத்துக்கு இவங்க எல்லாரும் ஈடு கொடுத்தாங்க. நான் டெய்லி வந்து அவர் எப்போ தூங்குறாருன்னு எனக்கு தெரில, கரெக்டாக கிளம்பி வந்துடுறாரு.
அவ்வளோ ஒரு ஸ்பீடு. அதுதான் நான் மிகவும் வியந்த ஒரு விஷயம். அந்த நாவலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நான் சொன்ன படத்தில் இல்லை சார், பொதுவாக நாவல் பிடிச்சப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பிடிக்கும். அந்த நாவலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்? எனக்கு பூங்குழலி பிடிக்கும். போன ஒரு பேட்டியில் வந்து ஆதித்த கரிகாலன் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் சார். அதனால இப்படி மாற்றி சொல்கிறீங்களா? அது உண்மைதான் நீங்கள் சொல்லணும். அந்த நாவல் படிக்கிறப்போ உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? கரிகாலன், ஆதித்த கரிகாலன் தான். ஆனால் அவர் தான் ரொம்ப கொடூரமாக, விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும், கொடூரமாகவும் இருக்கும். ஆனால் கல்கி ரொம்ப பரிதாபமாக தான் எழுதியிருப்பார். ஒரு உட்காந்து அந்த அவர் செஞ்ச ஒருக்காக வருத்தப்பட்டு நிற்பார். ஆமாம் ஆமாம். பட் இது அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இப்படி அவர் செயல்படுறாருன்னு தான் அவர் எழுதியிருக்கார். நீ எடுத்தவொடனே இப்படி சொல்லிட்ட, இப்போ உன்னோட கரிகாலன் வேற மாதிரி இருப்பான், பூதம் மாதிரி. புரியுதுங்களா? இதுதான் படித்ததுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். எதர் யூ ரிலை ஆன் த ஆத்தர் ஆர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான எல்லா விஷயமும் அதில் இருக்கா அப்படின்னு நம்மளே தள்ளி நின்று பார்த்துக்கணும். அது வேற ஒரு படைப்புக்கு நீங்கள் போகும்போது படிக்கும்போது அது தேவையில்லை, நம்மளுக்கு பிடிச்சது தான் அது. வேற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அவ்வளோ சார். ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு ப்ரெஷரான ஒரு ஒர்க்கு தானேங்க சார். இது எப்படி மணிரத்னம் சார் ஹேண்டில் பண்ணார்? அதாவது எழுதும் போதே நான் 10 மணிக்கு அவரை மீட் பண்ண போகிறேன்னு வைங்க, அவர் வந்து அமிச்சினே பார்த்தீங்களா, நம்ம 12-1 மணி மட்டும் நம்ம மூச்சுருந்துருப்போம், வரலையே 4:30 மணிக்கு வந்திருப்போம். 4:30 மணிக்கு அவரால் ஃப்ரெஷ்ஷாக சீனை யோசித்து கொடுக்க முடியுது. 10 மணிக்கு அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்றது தெரிஞ்சிக்க முடியுது, திருப்பி அதை மாற்ற முடியுது, தூக்கி போட முடியுது, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எழுத ஆரம்பிச்சும் போது நான் பார்த்தேன். இப்போ டப்பிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரீல் டப் பண்ணால் லாங்குவேஜ் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் அது சம்மந்தப்பட்டவங்க வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்கன்னு வைங்க. அது முடிஞ்ச பிறகு அந்த ரீலை அவர் வந்து பார்க்குறாரு. ஒவ்வொரு ரீலாக பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன மாற்றங்கள் பண்ண முடியும் அப்படின்னு அவர் தேடிட்டே இருக்கார். அது வந்து நான் வியந்த ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் அந்த ரீலில் நீங்கள் அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு திருப்பியும் அவர் வந்து பார்க்குறாரு. முன்னாடி செஞ்ச முடிவுகள் சரியா தப்பான்னு அவரே கேட்டுப்பார் போல இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரில. அது திருப்பி இதை பண்ணுங்க, இப்படி போயிட்டுருக்காது. அந்த உழைப்பு வந்து பிரமிக்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னால் மட்டும் அது முடிஞ்சுதுன்னா நீயும் மணிரத்னம் தான். இதுவரையும் விவாதமாயிட்டு இருக்கிறது என்னன்னா சார், ஆதித்த கரிகாலனை கொன்றது யாரு? அந்த வரலாற்றை தேடி நீங்களும் வந்து பயணப்பட்டிருக்கலாம். யார் சார் கொண்டது? உண்மையாவே ஒன்றும் தேடி போக விஷயமே இல்லை. எல்லாரும் எழுதிருக்காங்க. நீலகண்ட சாஸ்திரி படி, சகாசிவ பண்டாரத்தார் படி, ராசமாணிக்கனார் படி எழுதிருக்கிறாங்க இந்த கொலை என்ன. அதாவது மதுராந்தகன், சுந்தர சோழர் உடம்பு முடியல, மதுராந்தகன் தனக்கு வேணும்னு கேட்குறாரு, பிரச்சனை நடக்குது. ஆமாம். அந்த குழப்பத்தில் ஆதித்த கரிகாலன் அகால மரணம் அடைந்தார். அதுக்கு பிறகு மதுராந்தகன் ராஜாவாகி ராஜராஜ சோழன் அவருக்கு உதவியாக இருந்து மதுராந்தகன் பதவி விலகி, எல்லாம் தெரிஞ்சது இல்லையா. அதுக்கப்புறம் ராஜராஜன் வந்த பிறகு கொலைக்கு காரணமானவர்களை அவர் பனிஷ் பண்ணுறாரு. ரவிதாசன், சோமன் சாம்பவன், எல்லாமே சீஃப்டன்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாரு. அதில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, மீதி பேரை கேபிட்டல் பண்ணி நாடு கடத்துறதோ ஏதோ ஒன்று நடக்குது. இதுதான் வந்து ஒரிஜினல் இருக்குது. யார் கொண்டாங்கன்றது அங்கேயும் இல்லை. அதை தான் அவர் கல்கி மெயின் பிளாட்டாக எடுத்துக்கிட்டார். அது ஒரு காதல் இன்ட்ரெஸ்ட் இருந்து நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். இவன் அதுக்கு முன்னாடி வீரபாண்டியன் தலை கொண்டவன் சொல்கிறாங்க. அது 4-5 பேர் சொல்கிறாங்க. கொடும்பாளூர் பெரிய வேளாருக்கும் போட்டுக்கிறாரு, பார்த்திபேந்திர பல்லவனும் போட்டுக்கிறாங்க. இருந்தவங்க எல்லாமே அந்த இனிமேல் தான் எல்லோரும் அந்த பட்டத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி தான். இளவலே எல்லாமே நம்ம சொல்லிடுவோம்ல, எல்லாருக்கும் அந்த மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு வருது. இதுதான் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது, நான் படித்த மட்டும். ஓகே. இப்போ ரவிதாசன் தான் கொண்டிருக்காரு. அந்த கும்பல் சரி செஞ்சுருக்கு, அவங்க இறந்துருக்காங்க. இங்கே வந்து அவங்கள ஒரு கம்ப்ளீட்டாக பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளாக வச்சுக்கிட்டாரு கல்கி. ஸோ அவங்களுக்கு மோட்டிவ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரெயிட் மோட்டிவ். இங்கே வந்து என்ன மோட்டிவ் தெரியாது நமக்கு. மதுராந்தகனுடைய சதியிலேருந்து அது வரும், நேரடியாக அங்கே கொண்டு போயிட்டார் அவர். அது இன்னும் நமக்கு கதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவனும் வந்து மன்னர் இறந்தால் உயிர் கொடுப்பேன்னு சபதம் பண்ணவங்க. ஆமாம். மன்னரை வந்து இழந்துட்டாங்க, யார் கொண்டாங்களோ தூக்குறதுக்கு அவங்க வராங்க. அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் அவர் அப்படி வச்சுருந்துருக்காரு. ஓகே. இந்த முதல் பாகம் எந்த காட்சியோட சார் முடிவடையுது? எந்த முதல் பார்ட்டா? இன்னும் சரியா 10 நாள் தான் இருக்கு. தியேட்டர்ல பார்த்துட்டு நீங்க படிச்சிருக்கீங்களா, எங்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த ஆதித்த கரிகாலன் கொன்றதோட முடியும்னு எனக்கு தோணுது. அப்படி வச்சாங்கன்னா பாகுபலியோடைய ஞாபகம் வரும்னு தோணுது. அதனால எதை வைப்பாங்க, அது வைக்க மாட்டாங்க. அதான் எதை வச்சு ஒரு சஸ்பென்ஸோட வச்சுதான் முடியும் ஒரு படத்தை. ஆமா, அடுத்த பாட்டுக்கு தூண்டுறப்ப எங்க முடியும்? அது ட்ரெய்லர்லயே இருக்கு, கண்டுபிடிங்க. ட்ரெய்லர்லயே இருக்கா? பெரிய ஹிண்டா இருக்கே சார். ட்ரெய்லர் 50 டைம் பார்த்துட்டு போனேன், எந்த இடம் தெரியல. ஏது 10 நாள் வெயிட் பண்ணுங்க. நாவல் அப்புறம் நீங்க நாடகமாக்குனீங்க, இப்ப திரைக்கதை ஆக்கிருக்கீங்க. 3க்குமான கம்பேரிசன், அந்த டிராவல் எப்படி இருக்கு? நாடகமும் சினிமாவும் வெவ்வேறு இதுதானே, மீடியம் தானே. ஆனால் ரெண்டுமே காட்சிக்கான மீடியம். இது ரேடியோ நாடகம் வந்தால்
நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் எல்லாத்தையும். இதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா தன்மைகளும் நடிகர்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். ரெண்டாவது அதை வச்சு தான் கதாபாத்திர படைப்புன்னு சொல்லும்போது ரெண்டும் ஒன்றா தான் வரும். இன்னும் இதுதான் கேரக்டர்னா இதுதான் பிஹேவியர்னா அதான் பிஹேவியர். அதில் வந்து பெரிய மாற்றம் இருக்காது. பட் காட்சிகள் வந்து நாடகத்தில் வந்து நீங்கள் எல்லாம் இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வரணும். கிட்டத்தட்ட 60 அடி அகலத்தில் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க எல்லாத்தையுமே. ஸோ அந்த காட்சி வந்து அவ்வளோ நேரம் நிற்கணும். வந்து வருகிறேன் அப்படின்னு ஓடிட்டோமா லைட் அது பண்ண முடியாது. அது சினிமாவில் தான் செய்யணும். இங்கே அதை செய்ய முடியாது. ஸோ அதுக்கான நேரம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு காட்சியும். அது வந்து ப்ளே இஸ் ஆல் அபவுட் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட். எப்போ கதாபாத்திரம் வருது எப்போ போகுது அதுதான். நடுவில் லைட் ஆஃப் பண்ணுறதுலாம் கிடையாது. இது கேட்டுட்டு எங்கள் பிளேயில் நீங்கள் பார்த்தீங்கல்ல லைட் கட்டே இருக்காது. ஆமாம். ஒரு இடத்துல கூட லைட் கட் இருக்காது. உங்கள் கண்ணெதிர்க்கு தான் மாறும் எல்லாமே. எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் மாற்றணும். அது நாடகத்துக்கான இது. ஏன்னா லைவாக நடக்குது அவ்வளோ பெரிய மேடை. அதை வந்து நான் சினிமா காட்சியை போல் ஆக்க முயற்சி செய்யக்கூடாது. அதே மாதிரி சினிமா ஆக்கும்போது அதை நாடகமாக ஆக்கிற முயற்சியை செய்யக்கூடாது. இங்கே அதுக்கான லெங்க்த்து தான் இருக்கணும். என்ன பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? அது வந்து பிளே நாடகம். இது என்ன சொன்னீங்க? ஸ்க்ரீன் பிளே திரை நாடகம். நாடகத்தன்மைன்றது வந்து நடிப்பு சார்ந்தது இல்லை. அது அந்த ஸ்ட்ரக்சர் சார்ந்தது. அது இருக்கணும். அந்த 2 பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது தான் உங்களுக்கு கதையை வளர்த்துட்டு போகும். பழுவேற்றையர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அதை நகர்த்திட்டு போகும். மீதி அவருக்கு நடக்கிறது எல்லாம் சப்ளாட். அது பின்புலங்கள் அதுக்கு வர்றது. அது அதுக்கு கீழே தான் வரும். மெயினாக இதுதான் போகும். எங்கே காட்சி நடக்குதோ அவங்க உங்களை கூட்டிகிட்டு போக முடியும். இதை பாருங்கள், இதை நான் அரண்மனையாக பாவிக்கிறேன்னு ஸ்டேஜில் சொல்லுவோம். அங்கே நான் அரண்மனையை காட்டணும். அதனுடைய ஸ்பெக்டக்கிள் காட்டணும். அதில் அவ்வளோ ஆட்கள் இருந்தாங்கன்னா அவ்வளோ ஆட்கள் இருக்கணும். இப்படி வந்தார் கரிகாலன் இருந்தால் அவர் இப்படி வரணும். அந்த மாதிரி வித்தியாசங்கள் தான். இந்த படத்துக்கான திரைக்கதை வந்து மணிரத்னம் சார் எழுதியிருக்காரு, ஜெயமோகன் சார் எழுதியிருக்காரு, நீங்கள் எழுதிருக்கீங்க. அட் அ டைம்ல 3 பேர் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுனீங்களா இல்லை தனித்தனியாக எழுதுனீங்களா? எல்லாம் சேர்ந்து ஒன்று தான் எழுதணும். இங்கே முதல்ல வந்து அவர் என் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 1 லைன் அதெல்லாம் நாங்கள் போட்டோம். ஜெயமோகன் சார் தனியாக ஒர்க் பண்ணியிருந்தார். அது வரும்போது மணி சார் முடிவு எடுத்தார். ஓகே. ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், எது வருதோ அது உங்கள் படமாக இருந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அப்படி நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. யூ கீப் ட்ரைங். எது வந்து சரியாக வரணும், எது சரியாக இருக்குன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் கடைசியாக. ஸோ அப்படின்னு அந்த வார்த்தை வந்த பாருங்க, நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தைரியமாக தவறுகள் செய்யலாம். அப்படி பல தவறுகள் நான் செஞ்சிருக்கேன். அப்போ முழு ஸ்கிரிப்ட் நீங்களும் வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க? எல்லாமே சேர்ந்து எழுதுறது தான். ஓகே. கடைசியாக ஜெயமோகன் சார் அதை ஃபுல்லாக இது பண்ணார். மணிரத்னம் சாருக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு யங்ஸ்டர் வேலை செஞ்ச மாதிரில இருக்குது. ஆமாம், அவரை பார்க்கும்போது தான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு நம்ம இது பண்ணலாம். உன் வயசை திருப்பி போட்டால் அவர் வயசுன்னா நீ நிற்க முடியாது பக்கத்தில். வாய்ப்பே கிடையாது ராஜா. அந்த ஸ்பீடு அது அதெல்லாம் அது கற்றுக்கினாலே போகிறோம். அந்த ஃபோக்கஸ் அது வந்தாலும் நிச்சயம் அது நம்மளை மெருகேற்றிங்கன்னா இருக்கும். ஏன்னா அதை கற்றுக்க முடியாது, செஞ்சு தான் பண்ணணும். உழைச்சாதான் உண்டு. அது அவரோட தனி சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். சிறப்புங்க சார். ஒரு தூரம் டீட்டெயிலாக வந்து நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா நடத்துனீங்க, நன்றி. பசியில்லா சமுதாயம் படித்திடுவோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் 100 ஆண்டு காணும் சத்துணவு திட்டத்தின் அடுத்த மைல்கல்.